ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம இந்த மாதிரி பப் ஸ்லீவை நம்ம எப்படி ஈஸியாக டிச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ரொம்ப ஈஸியான மெத்தடில் சொல்கிறேன். ஒரு 30 இன்ச்சு நீளம் இருக்கிற மாதிரி ஒரு பீஸ் எடுத்துக்கணும். அதை வந்து ஒரு அரை இன்ச்சு அளவுக்கு அப்படியே ப்ரீட் வச்சுக்கிட்டே வரணும். ஒரு 4 இன்ச்சு முன்னாடி விட்டுருங்க தையலுக்கு. அதே மாதிரி இந்த சைட்லேயே ஒரு 4 இன்ச்சு விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஆப்போசிட் சைடில் அப்படியே அந்த ப்ரீட்டை வந்து அதே போல் நேருக்கு நேராக எடுத்து பொறுமையாக செய்யுங்க. ப்ரீட் வச்சுக்கிட்டே வரணும், பொறுமையாக வைக்கணும். ப்ரீட் வந்து நல்லா நேருக்கு நேராக அதே போல் எடுத்து வச்சுக்கிறணும். அப்போ தான் நல்லா நீட்டாக வரும் நமக்கு. அதுக்கப்புறம் ஒரு 2 இன்ச்சு அளவுக்கு பார்டர் பீஸ் எடுத்துக்கிறணும். அதை வந்து அது மேலே வச்சு ஒரு 1/4 இன்ச்சு அளவுக்கு தையல் போட்டுக்கிறணும். நெட்டுக்கு அப்படியே தையல் போட்டுட்டு அப்படியே திருப்பிட்டு பதிவு தையல் ஒன்று நம்ம போட்டுக்கிறணும். போட்டுட்டு லைனிங்கில் நம்ம நார்மலாக ஸ்லீவ் கட் பண்ணி வச்சுக்கிறணும். நடுப்பகுதி மட்டும் மார்க் பண்ணிக்கிட்டு அந்த நடுப்பகுதியை கரெக்டாக மேட்ச் பண்ணி வச்சு ஒரு அரை இன்ச்சு அளவுக்கு தையல் போட்டு எடுத்துக்கிறணும். இந்த மாதிரி நெட்டை தையல் போட்டுட்டு அப்படியே உள்ளே திருப்பி ஒரு பதிவு தையல் ஒன்று போட்டுக்கிறணும். போட்டுட்டு அப்படியே அந்த பார்டருக்கு மேலே ஒரு தையல் அதுவும் போட்டுக்கிட்டோம்னா நல்லா நீட்டாக இருக்கும். அப்புறம் லைனிங்கை சுற்றி லைனிங் எங்கேயும் உள்ளே சுருங்காமல் ப்ரீட் எதுவும் மடங்காமல் பார்த்து நல்லா சுற்றி அடிச்சுட்டு மிச்ச பிசுறெல்லாம் அப்படியே நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். இப்போ நமக்கு வந்து சூப்பராக ஒரு பப் ஸ்லீவ் ரொம்ப சிம்பிளாக கிடச்சிரும், அழகாக இருக்கும். இப்போ வந்து ஃபைனல் லுக் இந்த ப்ளவுஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்லா நீட்டாகவே வந்திருக்கு இந்த ப்ளவுஸு. இது போல் உங்களுக்கு வீடியோஸ் பார்க்கணும்னா கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.